ஹாய் ஹலோ துபாய் தமிழ் தோழன் வியூவர்ஸ். நம்மள பல பேருக்கு துபாயில் இருக்கிற நம்மளுக்கு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படிங்கிறது நிறைய ஆர்வம் இருந்துகிட்ருக்கும். நம்ம சேனலில் பிஸ்னஸ் ரிலேட்டடாக எந்த வீடியோ போட்டாலுமே நல்லா வியூ போயிட்டுருக்கு. முன்னாடிலாம் போச்சு, இப்போ போகல, ஏன்னா நம்ம வீடியோ கண்டினியூவாக போடுறதில்ல. அது தொடர்ந்து பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு ஒரு ஐடியா, ஒரு ட்ரேடிங் பிஸ்னஸ்னால் என்ன, அது ஒரு கிளாரிட்டி கொடுப்போம். ட்ரேடிங் பிஸ்னஸ் பண்ணுறது எப்படி பண்ணணும், என்ன மாதிரியான லாபம் இருக்குது, என்ன மாதிரி ப்ராடக்ட்லாம் ட்ரேடிங் பண்ணலாம், ட்ரேடிங் பிஸ்னஸ்னால் என்ன அப்படிங்கிறத சொல்லணும். அப்படிங்கிறதுனால தான் இந்த ஒரு வீடியோ நான் ரெடி பண்ணுறேன். ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் இருந்தாக்கா, ட்ரேடிங் பிஸ்னஸ் அப்படிங்கிறது ஒரு சேஃபான பிஸ்னஸ் என்னையை பொறுத்த வரைக்கும். இதில் எல்லா விஷயத்துலையும் இருக்க மாதிரி ஒரு நெகட்டிவான விஷயமும் இருக்குது, பாசிட்டிவான விஷயங்களும் இருக்குது. அந்த ட்ரேடிங் பிஸ்னஸ் பண்ணுறது எப்படி, ட்ரேடிங் பிஸ்னஸ்னால் என்ன, அது மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள். ட்ரேடிங் அப்படிங்கிறது ஒரு பிரிட்ஜ் மாதிரி. யாருக்கும் அப்படின்னு சொன்னாக்கா மேனுஃபேக்சரருக்கும் எண்டு கஸ்டமருக்கும். மேனுஃபேக்சர்கிட்ட நீங்கள் வாங்கி எண்டு கஸ்டமர்கிட்ட கொண்டு போய் சேர்க்க போகிறீங்க. இந்த வேலைக்கு சின்னதாக ஒரு மார்ஜின் வச்சுக்க போகிறீங்க, சின்னதாக ஒரு ப்ராஃபிட் வச்சுக்க போகிறீங்க. இவர் தான் ட்ரேடர்னு சொல்லுவாங்க. இந்த பிஸ்னஸுக்கு பேர் தான் ட்ரேடிங் பிஸ்னஸ்னு சொல்கிறது. இந்த ட்ரேடிங் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா மேனுஃபேக்சரிங் யூனிட் இருக்காது, மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு மெஷினரிஸ் இருக்காது, அதுக்குன்னு தனியாக லைசன்ஸ் இருக்காது. இந்த மாதிரி எந்த விஷயமே இந்த ட்ரேடருக்கு இருக்காது. யார் நல்லா சூப்பராக ட்ரேடிங் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்களோ, நல்ல ப்ராடக்டாக இருக்கோ, அதை வாங்கி கொண்டு போய் ரீட்டைலர்கிட்ட சேர்த்துருவாங்க. இதுதான் சிம்பிளான ஒரு ப்ராசஸ் ட்ரேடிங் பிஸ்னஸ். பட் ட்ரேடிங் நீங்கள் குண்டூசி நீங்கள் ட்ரேட் பண்ணலாம், பெரிய ஸ்டீல் பைப்பும் நீங்கள் ட்ரேட் பண்ணலாம், பெயிண்ட் வாங்கி விற்கலாம். இது எல்லாமே என்ன, உலகத்தில் மில்லியன் கணக்காக ப்ராடக்ட் இருக்குது. இப்போது இதில் ட்ரிக்கான ஒரு விஷயம் ட்ரேடிங் பிஸ்னஸில் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, அந்த ப்ராடக்டை சூஸ் பண்ணி போகிறது தான். எந்த கேட்டகரி ப்ராடக்டை நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் அதை ட்ரேட் பண்ண போகிறீங்க, எந்த கண்ட்ரியில் ட்ரேட் பண்ண போகிறீங்க, டார்கெட் கஸ்டமர் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண போகிறீங்கிறதுலாம் ரொம்ப ட்ரிக்கான ஒரு விஷயம். அதெல்லாம் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, முதல்ல நீங்கள் ட்ரேடிங் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி, ட்ரேடிங் பிஸ்னஸ் தான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணிட்டீங்கன்னாக்கா, நெக்ஸ்ட் ஸ்டெப் கேட்டகரி என்னங்கிறத சூஸ் பண்ணுங்க. ஒரு உதாரணத்துக்கு பில்டிங் மெட்டீரியல் இருக்குது, அப்புறம் ஓரல் ப்ராடக்ட் இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்பேர் பார்ட்ஸ், ஆட்டோமொபைல் ஸ்பேர் பார்ட்ஸ் இருக்குது, நிறைய இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் ட்ரேடிங் இருக்குது, மெடிக்கல் ப்ராடக்ட் ட்ரேடிங் இருக்குது, எஃப்எம்சிஜி ப்ராடக்ட் ட்ரேடிங் இருக்குது. இந்த மாதிரி நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு நீங்கள் செய்ய வேண்டியது, உங்களுக்கு பிடிச்சமான ஒரு கேட்டகரியோ அல்லது ரொம்ப மார்க்கெட்டில் தேவையான ஒரு கேட்டகரியை நீங்கள் சூஸ் பண்ணிங்க. அந்த கேட்டகரியை சூஸ் பண்ணிட்டு அதை டீப் டைவ் பண்ணி ரிசர்ச் பண்ணி, உதாரணத்துக்கு பர்டிகுலர் கேட்டகரி ஓரல் ப்ராடக்ட் நான் சேல் பண்ண போகிறேன், ஓரல் ப்ராடக்ட் நல்லா இருக்குது, ஓரல் ப்ராடக்ட் நிறைய வேர்ல்டு வைடில் நிறைய மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க, இந்த இடத்துல கொஞ்சம் கம்மியாக இருக்குது நீங்கள் இருக்கிற இடத்துல அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டிங்கனாக்கா, அந்த ஓரல் ப்ராடக்ட் கேட்டகரியை வச்சு அது உள்ள டீப் டைவ் பண்ணி நீங்கள் அதில் என்னெல்லாம் இருக்குது, ஓரல் ப்ராடக்ட்டில் யார் அதிகமான மேனுஃபேக்சரிங் பண்ணுறா, யார் நம்பர் 1 ப்ராடக்ட் கொடுக்குறா, யார் அதை இங்கே யூஏயில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறா, யார் இதுக்கு ட்ரேடிங் பண்ணிகிட்டு இருக்கா, எந்த கம்பெனிலேருந்து வாங்குறாங்க, எந்த கம்பெனியில் விற்கிறாங்க, என்ன டேர்ம்ஸு, இது விற்கிறாந்தாக்கா என்ன மாதிரி லீகல் பேப்பர் ஒர்க்லாம் இருக்குது. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ரொம்ப டீப்பாக ரொம்ப டைம் எடுத்து நீங்கள் பண்ணிக்கலாம். ஏன்னா இதுதான் ரொம்ப ஒரு பேஸான ஒரு விஷயம். இதில் நீங்கள் ஸ்ட்ராங்காக நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னாக்கா, உங்களுக்கு ஈஸியாக உங்களோட பிஸ்னஸ் மூவ் பண்ணி நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு எடுத்துகிட்டு போயிடலாம். இதுக்கு ரிசர்ச் பண்ணணும் அப்படின்னாக்கா, இந்த மாதிரி ப்ராடக்ட், எந்த ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணணும், எந்த கேட்டகரி சூஸ் பண்ணணும் ரிசர்ச் பண்ணுறதால ரொம்ப சேலஞ்சான விஷயம் இல்லை. இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஓரல் ப்ராடக்ட் நீங்கள் சேல் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னாக்கா, சிம்பிள். நீங்கள் ஒரு லூலு சூப்பர் மார்க்கெட் போங்க, லூலுல பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ரோ ஃபுல்லாக ஓரல் ப்ராடக்ட்ஸ் தான் இருக்குது. பேஸ்ட் இருக்குது, ப்ரஷ் இருக்குது, டங் கிளீனர் இருக்குது, டூத் பிக் இருக்குது, இதெல்லாம் ஓரல் ப்ராடக்ட் தான்ல. ஸோ அந்த ஒரு லைனை நீங்கள் கிராஸ் பண்ணி போகல எல்லா ப்ராடக்ட்டும் எடுத்து பின்னாடி திருப்பி பாருங்கள், யார் மேனுஃபேக்சர், யார் டிஸ்ட்ரிபியூட்டர், யார் ட்ரேடர், ட்ரேடர்ஸோட டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது, மேனுஃபேக்சரோட டீட்டெயில்ஸ் இருக்கும், மேபி சில ப்ராடக்ட்டில் டிஸ்ட்ரிபியூட்டரோட டீட்டெயில்ஸ் இருக்கும், எந்த கண்ட்ரி ஆஃப் ஆரிஜின்ங்கிறதையும் பாருங்கள். ஸோ அதெல்லாம் ஒரு மொபைல் ஒரு ஃபோட்டோ எடுத்து வீட்டில் உட்காந்துட்டு ஜஸ்ட் ஒரு கூகுள் பண்ணி பாருங்கள், யார் பண்ணுறா, என்ன பண்ணுறாங்க, என்ன மாதிரி கம்பெனிஸ் பண்ணுறாங்க, யார் டிஸ்ட்ரிபியூட்டர், எந்த கண்ட்ரின்னு சொல்லிட்டு, அப்புறம் நீங்கள் டைரெக்டாக அந்த கம்பெனியை கனெக்ட் பண்ணி இந்த மாதிரி ப்ராடக்ட் நீங்கள் பண்ணுறீங்க, நாங்கள் பார்த்தா யார் டிஸ்ட்ரிபியூட்டர் இருக்கா அல்லது யார் ட்ரேடிங் இருக்கா, என்ன டேர்ம்ஸ், என்ன கண்டிஷன்ஸ், இதெல்லாம் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் ஒரு கேட்டகரியை சூஸ் பண்ணிவிட்டு, அந்த கேட்டகரியில் உள்ள ப்ராடக்ட்டை ரிசர்ச் பண்ணி ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணிவிட்டு கனெக்ட் பண்ணுறது, அதாவது மேனுஃபேக்சரோட கனெக்ட் பண்ணுறது அல்லது டிஸ்ட்ரிபியூட்டரோட கனெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் டீட்டெயில்ஸ்லாம் கேட்கறதுக்கு இதுதான் சிறந்த ஒரு வழி. இதுதான் முதல் ஸ்டெப்புமே கூட ட்ரேடிங்க்கு. ஓகே, ட்ரேடிங் இந்த மாதிரி இருக்குது. துபாயில் பொறுத்த வரைக்கும், அமீரகத்தை பொறுத்த வரைக்கும், துபாய்னு இல்லை, ஷார்ஜா, எந்த ஒரு ஸ்டேட்டாக இருந்தாலுமே ட்ரேடிங் பிஸ்னஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஃபெமிலியரான ஒரு பிஸ்னஸ். இது பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு ட்ரேடிங் லைசன்ஸ், ஜென்ரல் ட்ரேடிங் லைசன்ஸோ அல்லது ஒரு ட்ரேடிங் லைசன்ஸோ உங்களுக்கு தேவை. இதில் ஃப்ரீலான்சிங், ஃப்ரீ ஜோனில் லைசன்ஸும் இருக்குது, நார்மல் மெயின்லேண்ட் லைசன்ஸும் இருக்குது. உங்களோட பிஸ்னஸுக்கு எது ஆப்டாக இருக்குமோ அந்த லைசன்ஸை நீங்கள் பார்த்து தேர்ந்தெடுத்துக்கங்க. என்னையை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் ட்ரேடிங் லைசன்ஸ் நீங்கள் எடுத்துக்கோங்க, மெயின்லேண்ட் லைசன்ஸை எடுத்துக்கோங்க. கொஞ்சம் காசு கூட வந்தாலும் பட் நீங்கள் என்ன ப்ராடக்ட் வேணாலும் ஜென்ரல் லைசன்ஸில் நீங்கள் ட்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் ஒரு ட்ரேடிங்கோட ஒரு சிறிய ஒரு மெத்தடு.
இதில் வந்து நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி நெகட்டிவ் இருக்குது, பாசிட்டிவான ஒரு விஷயம் இருக்குது. பாசிட்டிவான விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, ரிஸ்க் ஃப்ரீ. நீங்கள் ஒரு பொருளை வாங்க போகிறீங்க, ஒரு பொருளை கொண்டு போய் அந்த பொருளை வந்து கன்சியூமர்கிட்ட சேர்க்க போகிறீங்க, மிடில் நீங்கள் இருக்க போகிறீங்க, அதுக்கு சின்னதாக ஒரு மார்ஜின் வச்சுக்க போகிறீங்க. அதனால் இது வந்து ஒரு சேஃபரான ஒரு ஜோன் தான். ஸ்டார்ட் அப் மாதிரி பெரிய ரிஸ்க் ஒன்றும் கிடையாது. ஸ்டார்ட் அப்னாக்கா உங்களுக்கு வந்து புதுசாக ஒரு ஐடியாவை இனோவேட் பண்ணணும், அது மார்க்கெட்டில் ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறது வந்து நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும், அதுக்கு வந்து கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணணும். ப்ளஸ் இருக்குது, மைனஸ் இருக்குது. அதில் சப்போஸ் அது வந்து நல்லா போச்சுனாக்கா பிரச்சனை இல்லை. இன்கேஸ் அது ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னு சொன்னாக்கா உங்களுக்கு ஸ்டார்ட் அப்பில் அப்படி தான் இருக்கும். திரும்ப ரிசர்ச் பண்ணணும், திரும்ப அதை ரெக்டிஃபை பண்ணணும். ஸோ இது மாதிரி கொஞ்சம் லாங் ப்ராசஸ். பட் ட்ரேடிங் பிஸ்னஸ்ங்கிறது அப்படி கிடையாது. ஆல்ரெடி அவங்க ஒருத்தவங்க மேனுஃபேக்சரிங் பண்ணுறவங்க மார்க்கெட் பண்ணியிருப்பாங்க, பிராண்ட் பண்ணியிருப்பாங்க, அவங்களுக்கு ஆல்ரெடி மார்க்கெட் இருக்கும். அந்த மார்க்கெட்டில் என்ன பண்ணுறாங்க நீங்கள் போய் பார்த்தாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிரும். நம்ம ஊரில் எல்லாம் மசாலா கம்பெனிஸ்லாம் பாருங்கள், எத்தனையோ பேர் ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்காங்க. மசாலா கம்பெனி யாரும் டேரெக்டாக கொண்டு வந்து கொடுக்கறது இல்லை. நிறையா டிஸ்ட்ரிபியூட்டரு, ஸ்டாக்கிஸ்ட், அதுக்கப்புறம் வந்து ட்ரேடர்ஸ், இந்த மாதிரி தான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து தான் ப்ராடக்ட் வந்து மளிகை கடைகளுக்கு வரும். அதே போல் தான் இங்கேயும் பொருளுக்கு தகுந்த மாதிரி அந்த ப்ராசஸும் மாறும். இப்போ பெரிய ஸ்டீல் கம்பெனிலேருந்து ஸ்டீலை வாங்கி நீங்கள் கொடுக்கணும், அதுக்கு வேறு மாதிரி ப்ராசஸ். ஒரு டைல்ஸ் கம்பெனிலேருந்து டைல்ஸ் வாங்கி விற்கிறீங்க, அல்லது ஒரு பில்டிங் மெட்டீரியல் ஒரு பெயிண்டை வாங்கி பெயிண்ட் வந்து எண்டு கஸ்டமர் கொடுக்குறீங்க, ஒரு FMCG ப்ராடக்ட்ஸ் பண்ணுறீங்க, அல்லது ஒரு மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் பண்ணுறீங்க. இந்த மாதிரி ப்ராடக்ட் இந்த மாதிரி கேட்டகரி தகுந்த மாதிரி அதனுடைய ப்ராசஸ் மாறுமோ இல்லையா, பட் சிம்பிள் கான்செப்ட் அதை தான் வாங்கி கொடுக்க போகிறீங்க, அவ்வளோதான், சின்ன மார்ஜினுக்கு. ஸோ இதில் வந்து என்ன பெரிய ட்ராபேக் இருக்குது, நிறைய பாசிட்டிவ் இருக்குன்னு சொன்ன மாதிரி ட்ராபேக் என்ன இருக்குது, டார்க் சைடு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, ஸ்டார்ட் அப்புக்கு அதுக்கப்புறம் வந்து சர்வீஸ் பிஸ்னஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னாக்கா அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி ரொம்ப கம்மியாக போட்டால் போதும். இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது சர்வீஸ் பிஸ்னஸுக்கு உள்ளத்திலே கொஞ்சம் அமௌண்ட் கம்மி தான் சொல்லுவாங்க. ஏன்னா சர்வீஸ் தான் பண்ண போகிறோம். நம்மளுக்கு வந்து அதிகபட்சமான ஒரு முதலீடு சர்வீஸ் பிஸ்னஸுக்கு அப்படின்னு சொன்னாக்கா வந்து மேன் பவருக்கு போடுவோம், அல்லது வந்து ரெண்ட்டுக்கு, அது வந்து சின்ன சின்ன அமௌண்ட்ஸ் நம்ம போடுவோம். பட் இந்த ட்ரேடிங் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் ஒரு மேனுஃபேக்சர் பண்ணி நீங்கள் பொருளை வாங்குறீங்கனாக்கா இனிஷியல் ஸ்டேஜில் வந்து உங்களுக்கு கிரெடிட் கொடுப்பாங்க அப்படிங்கிறது நிச்சயம் கிடையாது. இதே இன்னொரு கண்ட்ரிலேருந்து எடுத்துக்கொண்டு வந்து நீங்கள் அமீரகத்தில் நீங்கள் கொடுக்க போகிறீங்கன்னு சொன்னாக்கா அது ரொம்ப ஒர்ஸ்ட் கேஸ். நீங்கள் அது கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபுல் அமௌண்ட்டை நீங்கள் பே பண்ணால் தான் உங்களுக்கு வந்து ஷிப்மெண்ட்டே கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் அமௌண்ட் ஜாஸ்தி தேவைப்படும். உங்களுக்கு கையில் ஃபண்டு வந்து ட்ரேடிங் பிஸ்னஸுக்கு கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கணும். ஒன்று. ரெண்டாவது வந்து நீங்கள் வாங்கி நீங்கள் வந்து ஒரு வேர் ஹவுஸ்லேயோ அல்லது உங்கள் ஆஃபீஸ்லேயோ வச்சுக்கிட்டு நீங்கள் போய் கம்பெனியில் இங்கே உள்ள லோக்கல் கம்பெனிஸில் ரீசெல்லர்ஸ்ட்டை யார் உங்களுக்கு டார்கெட் கஸ்டமரோ அவங்கள்ட்ட கொடுக்கக்குள்ளே வந்து அவங்க இமீடியட்டாக அவங்கள பே பண்ணுவாங்க அப்படிங்கிறது வந்து நிதர்சனம் கிடையாது. காரணம் வந்து இப்போ உள்ள மார்க்கெட் சிச்சுவேஷன் எல்லாமே கிரெடிட் டைம்ஸ் தான். 30 days இருந்துச்சு, 60 days இருந்துச்சு, இப்போ 90 daysக்கு மேலே கிரெடிட் போயிட்டு இருக்கு. சில பேர் PDC கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க. பெரிய கம்பெனிஸ்லாம் கூட PDC வாங்கிக்கிட்டு நம்ம பொருளை கொடுத்துட்டு வரலாம். பெரிய கம்பெனிஸில் வந்து இப்போ PDCயுமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி மார்க்கெட் சிச்சுவேஷனில் வந்து இருக்கிறதுனால இது ஒரு பெரிய ஒரு ரிஸ்க் டார்க் சைடாக நான் அந்த ட்ரேடிங் பிஸ்னஸில் நான் பார்க்குறேன். மூணாவது ஒரு விஷயம் என்னன்னு சொன்னாக்கா, இனிஷியல் ஸ்டேஜில் உங்களோட ப்ராடக்டை வந்து மார்க்கெட்டில் பெனிட்ரேட் பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டமான ஒரு காரியமாக இருக்கும் அப்படிங்கிறது என்னோட அசம்ஷன். என்ன ரீசன்னாக்கா, இப்போ உள்ளூரில் ஒரு பெப்சோடன் இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா பேஸ்ட்டு, அதை வாங்கி நீங்கள் கொடுக்குறது ரொம்ப சிம்பிள். பெப்சோடன் எல்லாத்துக்குமே தெரியும், க்ளோஸ்அப்புங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும், சிம்பிளாக இங்கே வாங்கி இப்படி கொடுத்துட்டு போயிடலாம். பட் நீங்கள் ஒரு வெளிநாட்டிலேருந்து ஒரு பொருளை நீங்கள் இறக்குமதி பண்ணி அதுவும் ஒரு யூனிக்கான ப்ராடக்டாக இருக்குனாக்கா அது மக்களுக்கு புரிய வச்சு அது மார்க்கெட்டில் ரீச் ஆகி நீங்கள் கொடுக்கணும்னு சொன்னாக்கா அது கொஞ்சம் சேலஞ்சிங்கான ஒரு விஷயம் ட்ரேடிங்க்கு. இது ஒரு டார்க்கான ஒரு விஷயமாக நான் பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு தெரிஞ்சு என்னோட அனுபவத்தில் என்னோட நிறைய நண்பர்களே இங்கே பார்த்தீங்கன்னாக்கா அமீரகத்தில் ட்ரேடிங் பிஸ்னஸ் சிம்பிளாக ட்ரேடிங் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. நம்ம ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி பழைய வீடியோஸ்லாம் சலூன் வைக்கலாம், நம்மளுக்கு சிம்பிள் இன்வெஸ்ட்மெண்ட்டில், அதே போல் வந்து லாண்ட்ரிஸ் வைக்கலாம், நம்ம கெஃபிடேரியா வைக்கலாம், சின்னதாக க்ரோசரி வைக்கலாம்னா நிறைய நம்ம ஐடியாஸ் வந்து முன்னாடியே வீடியோஸில் போட்டிருக்கோம். நம்ம சேனலில் பார்க்காத நம்ம பாருங்கள். அதே போல் இந்த ட்ரேடிங் பிஸ்னஸில் வந்து எனக்கு தெரிஞ்ச நண்பர் வந்து ஒரு ப்ராடக்ட் ட்ரேடிங் பண்ணுறாரு. ஒரு ப்ராடக்ட்டில் மல்டிபிள் ப்ராடக்ட் வந்து ஒரு கேட்டகரி அண்டர் FMCGலேருந்து ஜாமானை வாங்கி ஒரு வெஹிக்கிளில் வச்சுக்கிறாங்க. அண்ணனும் தம்பி இருக்காங்க. வாங்கி வச்சுக்கிட்டு ராஸ்கேமா, அல்லைன்னு, ஃபுஜேரா அந்த மாதிரி நார்த்தன் எமிரேட்டில் கொண்டு போய் கொடுக்குறாங்க. காலையில் கிளம்பி போனானாக்கா ஈவினிங் ஒரு 7 மணி 7:30 மணிக்கு திரும்ப ரிட்டர்ன் வரக்குள்ள அவங்களுக்கு ஒரு நாளைக்கு நெட் ப்ராஃபிட் வந்து 700-800 திரம்ஸ் குறையாமல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மினிமம் சொல்கிறாங்க, அதிகமாக சொல்ல மினிமம் சொல்கிறாங்க. அவ்வளோ அமௌண்ட் இருக்குதுங்கிறாங்க ஒரு நாளைக்கு ப்ராஃபிட் மட்டும். இதில் வந்து அவங்களோட மந்த்லி எக்ஸ்பென்ஸு, அவங்க லைசன்ஸ் ரினியூவல் காஸ்ட்டு, இவங்க 2 பேருக்கும் உள்ள சேலரி, ஃபியூல், வெஹிக்கிள் மெயின்டெனன்ஸு, அப்புறம் வேட், இதெல்லாம் எல்லாத்தையும் போக பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அமௌண்ட் நிற்கும். அவங்க சேலரி வாங்குறதோட அதிகமாகவே இவங்க வந்து ஏர்ன் பண்ணுறாங்க. ப்ளஸ் க்ரோத்து பொட்டன்ஷியல் இது வந்து நிறையா இருக்குது. காரணம் வந்து இன்றைக்கி இவங்க 2 பேரும் வந்து அந்த வெஹிக்கிளில் வந்து இந்த மாதிரி சோப்பு பவுட்ரு, அதுக்கப்புறம் இந்த சாஃப்ட் ட்ரிங்க்ஸு, அதுக்கப்புறம் இந்த மேகி பாக்கெட்டு, மில்க் பவுட்ரு, இந்த மாதிரியான ஐட்டம்ஸை வந்து வாங்கி ஸ்டோர் பண்ணி க்ரோசரிஸ் தான் கொடுக்குறாங்க. இதுதான் அவங்க பண்ணுற பிஸ்னஸ். ஃபஸ்ட்டு இனிஷியல் ஸ்டேஜில் வந்து ஒரு 10-15 நாள் அவங்க போய் கஸ்டமரை பிடிக்கிற வரைக்கும் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆச்சு. பிடிச்சதுக்கப்புறம் அது வந்து ஆட்டோமேட்டிக்காக பிக்கப் ஆகிடுச்சு. ஏன்னா FMCGயை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரே கஸ்டமர் தான், திரும்ப ஒரு ரூட்டு போகிறீங்க அப்படின்னு சொன்னாக்கா திரும்ப அந்த ரூட்டில் 10 க்ரோசரி
க்ரோசரினா இப்போ 10 க்ரோசரி தான். புதுசாக போய் எவ்ரிடே நீங்கள் புது கஸ்டமரை போய் மீட் பண்ணணும்னு கிடையாது. நீங்கள் வந்து போய் அவங்களோட தேவை என்ன இருக்கோ அதுக்கு போய் கொடுத்துருந்தீங்கன்னாக்கா போதும். ஆன் டைமுக்கு போய் டெலிவரி கொடுத்தீங்கன்னாக்கா போதும். இதுதான் வந்து க்ரோசரிஸ் எல்லாம் எதிர்பார்ப்பாங்க. இதுக்கு நான் இந்த ஸ்டோரி சொல்லிட்டு இருக்கேன்னா ஒரு சிம்பிள் உதாரணம். இது நம்ம யார் வேணாலும் பண்ணலாம். இது வந்து நம்ம தமிழ் மக்கள்லாம் வந்து இதெல்லாம் வந்து ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கணும். இது வந்து ஒரு ரிசர்ச் பண்ணி இதுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களோட பார்ட்னரோ அல்லது உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோ அல்லது உங்களுடைய பிரதர்ஸ் யாரும் இருந்தாங்கனாக்கா அவங்க கூட சேர்ந்துட்டு 2 பேரும் ஷேர் 50-50 போட்டுக்கிட்டு ஒரு சின்னதாக ஒரு வெஹிக்கில் வாங்க. நிறைய பேர் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. மலையாட்சிலாம் பாருங்களேன், நம்ம சென்ட்ரல் வெஜிடபிள் மார்க்கெட்டில் போயிட்டு வெஜிடபிள்ஸ் எடுத்துட்டு இங்கே உள்ள சின்ன சின்ன கெஃப்டேரியாஸ்க்கு சின்ன சின்ன ஹோட்டல்ஸ்க்கு வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு போவாங்க. காலையில் வந்து ஒரு ஆள் வந்து கம்ப்ளீட்டாக வந்து வேனில் வச்சு டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு போயிடுவாங்க. வெங்காயம், தக்காளி, பருப்பு என்னென்னா சின்ன சின்ன வெஜிடபிள் ஐட்டம்ஸ் இருக்கோ ஃப்ரெஷ்ஷாக காலையில் போய் வாங்கிட்டு கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஈவினிங்கில் ஒரு ஆள் வந்து கலெக்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. இதுதான் நடந்துட்டு இருக்கு. தேங்காய் திருவி விற்கிறாங்க. அது ஒரு ட்ரேடிங் பிஸ்னஸாக இருந்துட்டு இருக்கு துபாயில். சாதாரணமாக ஒரு FMCG ப்ராடக்ட், ஒரு ஜூஸை வந்து இவங்க வந்து விற்கிறாங்க. இந்த பொடி இருக்குல்ல, இட்லி பொடி, அது கொடுக்குறாங்க. கொண்டு வந்து ட்ரேடிங் பிஸ்னஸ் ஒரு லைசன்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டு உமல் கோயிலேருந்து எனக்கு தெரிஞ்சு. அதே போல் வந்து அப்பளம், நம்ம கேரளா அப்பளம் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து ஒரு ட்ரேடிங் பிஸ்னஸ் வச்சு அதை வந்து ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. பட் இதெல்லாம் ஃபுட் ரிலேட்டடான மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸ். இதுக்கு வந்து ஸ்பெஷல் லைசன்ஸ் ஏதோ சம் இன்ஸ்பெக்ஷன்லாம் வருவாங்கன்னு நினைக்கிறேன். பட் அதை பற்றி எனக்கு தெளிவாக தெரியல. இருந்தாலும் இது வந்து நம்ம நினைப்போம் அப்பளத்தில் என்ன பெருசாக ப்ராஃபிட் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பண்ணுறாங்க. ஏன் நம்ம ஐடி ஃப்ரெஷ் மாவு அவர் எவ்வளோ மில்லியன்ஸ் டர்ன் ஓவர் பண்ணிட்டு இருக்காரு இந்தியாலையும் கல்ஃப் கண்ட்ரீஸ்லையும். அந்த மாதிரி சின்ன சின்ன பிஸ்னஸில் வந்து உங்களுக்கு கரெக்டான பாயிண்ட்டை நீங்கள் பிடிச்சி நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிங்கனாக்கா கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய சக்ஸஸ் கிடைக்கும். அதுவும் அமீரகம் போல் உள்ள ஒரு பெரிய நாட்டில், ஒரு வளைகுடா நாடுகளிலே வந்து அமீரகம் வந்து ஒரு சிறந்த நாடு தொழில் பண்ணுறதுக்கு. நிறைய மக்கள் தொகை இருக்கிறதுனால வந்து நிறைய ரீச் ஈஸியாக கிடைக்கும். சின்ன இடம், அதில் நிறைய மக்கள் தொகை இருக்குது. அதனால் ஈஸியாக நீங்கள் உங்களோட ப்ராடக்ட்டை ரீச் பண்ண முடியும். அதனால் நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் இருக்குது. தொடர்ந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம வந்து சேனலில் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருந்துட்டு இருக்கோம். யாருக்கு இந்த வீடியோ, யாருக்கு பிஸ்னஸ் பண்ணலாம், என்ன பிஸ்னஸ் பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்காங்களோ அவங்களுக்குலாம் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து இந்த மாதிரி நம்ம வீடியோ போடும். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.